கொல்கத்தா மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை கண்டித்து மக்கள் அதிகாரம் சார்பில் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள பெரியார் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் செழியன் தலைமையில் நடைபெற்றது. உண்மை குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும். கார்ப்பரேட் நுகர்வோரின் பண்பாடு பெண்களை போக பொருளாக பார்க்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என கோஷமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட செயலாளர் செழியன், மம்தா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியாவில் பாலியல் பலாத்காரம் தீவிரமாகி வருகிறது. பெண்களை ஒரு போக பொருளாக பார்க்கிற சமுதாயமாக உள்ளது. விதவிதமாய் பெண்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி உருவாக்கி வருகின்றனர். ஆலயம் மடையாலயங்களில் பெண்கள் அடிமைத்தனமாக உள்ளனர் என தெரிவித்தார். மருத்துவ கனவை அளிக்கிறது. நீட்டை எதிர்கொண்டு மருத்துவரானால் ஒழித்து கட்டுவோம், 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 ஒழித்து கட்டுவோம். பெண் இனமே போக பொருளாய், பெண் இனமே போக பொருளாய், பெண் இனமே போக பொருளாய், பெண் இனமே போக பொருளாய். வெறி யூட்டும். மேற்கு வங்கம் கொல்கத்தா ஆதிஜிகார் மருத்துவமனையில் மருத்துவ பயிற்சி மாணவி கடந்த நாட்களில் 8ஆம் தேதி ஒரு 36 மணி நேரம் பணிச்சுமை செய்து வேலை செய்துவிட்டு ஓய்வு எடுத்து கொண்டிருந்த உறங்கிக் கொண்டிருந்த மாணவியை ஒரு சஞ்சய் ராய் என்ற ஒரு பொறுக்கி பாலியல் பலாத்காரம் செய்து, அவர்களோடு சேர்ந்த நண்பர்கள் பாலியல் பலாத்காரம் செய்து கிட்டத்தட்ட ஒரு பயங்கர வல்லுறவுக்கு ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 20க்கு மேற்பட்ட இடங்களில் அந்த பெண்ணுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மிக மோசமான முறையில் அந்த பெண் இது பண்ணுறாங்க. அந்த மருத்துவக் கல்லூரி டீன் தற்கொலை செஞ்சிட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு அறிவிக்கிறாங்க. அதுக்காண்டி பெற்றோர்கள் நேரடியாக பார்த்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த பெண் மிகவும் பாதிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த சம்பவம் இந்தியா முழுக்க பெண் மருத்துவர் மத்தியிலும் அனைத்து மருத்துவர் மத்தியிலும் அதிர்ச்சி ஏற்பட்டு கடுமையான போராட்டங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மேற்கு வங்க அரசு, மம்தா அரசு உடனடியாக அந்த குற்றவாளிகளை விசாரணை செய்து கைது செய்யாமல் காலம் தாழ்த்தினார்கள். அதுக்கு எதிராக போராடின மாணவர்களை அடக்குமுறை செய்தார்கள். அப்போ ஒரு பெண் இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சமூகத்தில் நிர்பயா போன்ற பல்வேறு பெண்கள் ஏற்கனவே கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்குது. அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளாமல் அந்த அடக்குமுறையை செலுத்தி போராடுபவர்கள் மீது இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மம்தா அரசு மக்களோட பெண்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கொடுமையான முறையில் நடந்திருக்காங்க, காக்க தவறி இருக்கிறாங்க. அது வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னொரு பக்கம் மோடி அரசு உடனே உச்சநீதிமன்றம் உடனே தலையிட்டு சிபிஐ விசாரணைக்கு போயிட்டுருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் இந்த விஷயங்கள் பாலியல் பலாத்காரம் மாறி போயிட்டுருக்குது. இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா கிருஷ்ணகிரியில் ஒரு மாணவி கிருஷ்ணகிரியில் ஒரு NSS வாதியார் கற்பழிச்சதாக சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி 13 மாணவிகள் கற்பழிக்கப்பட்டதாக செய்தி வந்திருக்குது. உடனடியாக டிஐஜி தலைமையில் விசாரணை குழு அமைச்சிருக்காரு ஸ்டாலின். ஆனால் இன்றைக்கி இந்தியா முழுக்க இந்த பாலியல் பலாத்காரம் மிக மிக தீவிரமாகிட்டு இருக்குது. நேற்று கூட மக்கள் கலை இலக்கியம் போன்ற அமைப்புகள் திருச்சியில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை கண்டித்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையான விசாரணை நடத்தணும்னு சொல்கிறோம். அப்போ இந்த பாலியல் வக்கரம் இதெல்லாம் ஏன் இது அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னா, பெண்ணை இன்றைக்கி ஒரு போக பொருளாக பார்க்குறது, ஒரு பண்டமாக பார்க்குறது வேலையை இன்றைக்கி நுகர்வெறி கலாச்சாரத்தில் இன்றைக்கி ஏகாதிபத்திய நாடு கார்ப்பரேட் முதலாளிகள் ஒரு வக்கரமான சிந்தனைகளை கொண்டு வந்திருக்காங்க. விதவிதமாக சாப்பிடணும், விதவிதமாக டிவி பார்க்கணும், விதவிதமாக எல்லாத்தையும் ஆசைப்படணும், அதில் விதவிதமாக பெண்களை அனுபவிக்கின்ற அந்த வெறித்தனத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கோயில் மடாலயங்கள் எல்லாமே பெண்களை அடிமைத்தனத்தைப்படுத்தி ஒரு ஆணாதிக்க வக்கர சிந்தனையில் இன்றைக்கி பெண்களை இந்த அளவுக்கு மோசமாக இந்தியாவில் மோசமான நடவடிக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் தொகையில் சரிபாதி அளவுக்கு பெண்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்களை இன்றைக்கி பாதுகாக்கணும், அதுக்கான சட்டங்கள் எல்லாமே இருக்குது, கடுமையாக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த பாலியல் வக்கர விஷயங்களை ஆபாச இணையதளங்களை தடை செய்யணும். இன்னும் வக்கரங்களை பரப்பக்கூடிய திரைப்படங்கள், சீரியல்கள் போன்றதெல்லாம் தடை செய்யணும். ஒன்றிய மோடி அரசு இன்றைக்கி பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள், பல்வேறு சமூக ஆர்வலோட கருத்துக்களை இன்றைக்கி எதுவுமே கட்டுப்படுத்தாமல் கார்ப்பரேட் முதலாளிகளோட கொள்ளை லாபத்துக்காகவும் அதோட பண்பாடாக வரக்கூடிய இந்த ஆபாச வக்கர வெறிகளுக்கு, ஆணாதிக்க வக்கர வெறிகளை பரப்பி விட்டுட்டுருக்கிறாங்க. இதை மோடி அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கணும். பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி வேண்டும். அந்த கயவர்களை ஒருத்தரை கூட விடாமல் தூக்கில் போடணும் அப்படின்றதான் மக்கள் அதிகாரத்தோட கொள்கை. அதுதான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக நடத்துகிறோம். திருச்சியில் இங்கே நடத்துகிறோம்.
கொல்கத்தா மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை கண்டித்து மக்கள் அதிகாரம் சார்பில் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள பெரியார் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் செழியன் தலைமையில் நடைபெற்றது. உண்மை குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும். கார்ப்பரேட் நுகர்வோரின் பண்பாடு பெண்களை போக பொருளாக பார்க்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என கோஷமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட செயலாளர் செழியன், மம்தா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியாவில் பாலியல் பலாத்காரம் தீவிரமாகி வருகிறது. பெண்களை ஒரு போகப் பொருளாக பார்க்கிற சமுதாயமாக உள்ளது. விதவிதமாய் பெண்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி உருவாக்கி வருகின்றனர்.